அன்னை தெரசா அழகாக சொல்லுவார், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் உன்னை தலைமுறை என்று. அத்தகைய வகையில் மனிதராக இம்மண்ணுலகில் பிறந்து வாழும் பொழுதே புனிதனாக வாழ்ந்து மறைந்தவர். என் வாழ்க்கையில் என்னை பல உயரங்கள் அடைய வேண்டும், நீ வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும் என ஆசைப்பட்டவர். பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் என பல பேரால் நான் இகழ்ந்து தள்ளப்பட்டாலும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் நான் இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என கேள்விக்குறியான பொழுது, உன்னால் முடியும், நீ நாளைய நாளில் இச்சமூகத்தில் ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடையவாய் என என்னை உற்சாகமூட்டி என்னுள் இருக்கின்ற பல திறமைகளை கண்டுணர்ந்து எனக்கு பல மேடைகள் அமைத்து தந்தவர். நான் ஒரு கட்டத்தில் குருவானவராக ஆக வேண்டும் என ஆசைப்பட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை அரவணைத்து, நீ இறைவனின் பணிக்கு தேவை, எனவே உன்னையே நீ தயார்படுத்து என என்னை உற்சாகமூட்டி ஆன்மீக ரீதியாகவும் என்னை மனதளவில் என்னை தயாரித்து என்னை இன்று குரு மாணவர் என்ற நிலைக்கு உயர்த்தி சென்றவர் அருள் தந்தை வில்சன் அடிகளார் அவர்கள். நான் பயின்ற மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து பல மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிருந்தாலும் குறிப்பாக என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்லதொரு விளக்காக செயல்பட்டவர். பல நேரங்களில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்திருக்கின்றேன். இறுதியாக கூட அவர் இறந்த தருணத்தில் அவர் முகம் பார்க்கும் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கவில்லை. விண்ணுலகத்திலிருந்து அருள் தந்தை வில்சன் அவர்கள் என்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பார். எனது மன்றாட்டுக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவார் என நான் நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணக பிறப்பு அடைந்த அருள் தந்தை வில்சன் அடிகளார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றேன். நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே அருள் தந்தை வில்சன் அவர்களுக்கு அளித்தருளும்.